கார்த்திகை முதல் நாள் ஐயப்பனுக்கு புனித விரதமாலை அணிந்த சுவாமிமார்கள் நேற்று ஒரு மண்டல காலத்தை பூர்த்தி செய்தார்கள். அதனை முன்னிட்டு சபரிமலை சன்னிதானத்திலும் உலகெங்கும் உள்ள ஐயப்பன் கோவில்களிலும் மண்டல பூஜை நேற்றைய தினம் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது. கொழும்பு 13 ஜிந்துப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயத்திலும் மண்டல பூஜை நேற்று காலை விசேட யாகத்துடன் ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து ஐயப்பன் விக்கிரகத்திற்கு விசேட அபிஷேகம் நடத்தப்பட்டது. பால், தயிர், நெய், தேன், இளநீர் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்களாலும் 11 வகையான பழங்களாலும் ஐயப்பனுக்கு அபிஷேகம் நடந்தேறியது. மாலை அணிந்த சுவாமிமார்களின் கரங்களால் இந்த அபிஷேக பூஜைகள் நடத்தப்பட்டமை சிறப்பம்சமாகும். தொடர்ந்து பஜனையும் சிறப்பு பூஜையும் நடத்தப்பட்டு தீபாராதனையுடன் மண்டல பூஜை இனிதே நிறைவு பெற்றது.